ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசியில் மாவு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கிராமத்தில் பண்டிகை அப்போ வந்துட்டு மாவிளக்கு தட்டை எடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பச்சரிசியில் மாவு வந்து இடித்து அதை வந்துட்டு சாமிக்கு வந்து படைப்பாங்க. அந்த மாவு வந்து சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நான் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஸோ 2 மணி நேரம் நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 2-3 டைம் நம்ம வந்து இந்த தண்ணி அரிசி வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து களைஞ்சி இருத்துடலாம். தண்ணி நம்ம இருத்துட்டு அதுக்கப்புறமே ஒரு பாத்திரத்தில் அதை நல்லா வந்து அரித்து அப்படியே வந்துட்டு வச்சுக்கலாம். இது போல் இப்போ இதை மிஷினில் கொடுத்து நான் வந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 1.5 கிலோ 3 கிலோ மாவுக்கு 1.5 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்ரு தண்ணி வந்து பாவு காய்ச்சிக்கணும். மாவு வந்து இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது. இப்போ வந்து 1.5 கிலோ சர்க்கரை, தண்ணி நல்லா சூடாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விடலாம். இப்போ இந்த பாகு வந்துட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் பாகு வரணும். ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டான வந்து பதம் மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும். பாருங்கள், அம்மா செய்கிறாங்க. நல்லா வந்து ஜவு மிட்டாய் மாதிரி அந்த ஒரு நூல் பதத்துக்கு ஒட்டி வருது. இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் வந்துட்டு நம்ம தேங்காய் பூ திருவி அதில் வந்து சேர்த்திக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 செகண்டு அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் 10 செகண்டு நம்ம வச்சுருந்து திரும்ப மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி இந்த பாகை வந்து அப்படியே ஊற்றி நல்லா வந்து மத்தோட காம்பு வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும், அல்வா கிண்டுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்துட்டு மாரியம்மன் பண்டிகை அப்போ ரொம்பவே எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஸ்பெஷல் இது. மாரியம்மன் வந்து சாமிக்கு வந்து இது வந்து படைப்பாங்க. இது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்வீட் வந்து நிறையா பேருக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக. இதுக்கப்புறம் இந்த பதம் வரைக்கும் நல்லா அந்த பாகை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓரளவுக்கு கை பொறுக்கிற மாதிரி சூட்லேயே நம்ம வந்து அந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஆனாலும் பெரியவங்க பிடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா 2 கையிலையும் வச்சு நல்லா அந்த உருண்டை பிடிக்கும்போது அது நல்லா வந்து அப்படியே சேஃப் நல்லா வரும். ஸோ இப்போ எங்கள் ஆயா செய்வாங்க பாருங்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக வந்து தட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை உருண்டை 2 கையிலையும் வச்சு அமைக்க பிடிக்கும்போது நல்லா சேஃப் வந்துடும். அதாவது 3 கிலோ வந்து பச்சரிசிக்கு 1.5 கிலோ வந்துட்டு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1/2 லிட்ரு தண்ணியில் வந்து பாகு பதம் எடுத்து நம்ம இதை ஒரு கம்பி பதம் எடுத்து அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நம்ம கிண்டி நம்ம மாவு உருண்டை பிடிக்கும்போது ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும், அந்த பதமும் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், ஆயா வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை மறுபடியும் காலையில் வந்து இதுக்குள்ளே விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி சாமிக்கு படைக்கிற மாரி காலையில் மறுபடியும் ஒரு டைம் வந்து இன்னொரு சேஃபாக வந்து தட்டுவாங்க. மற்ற உருண்டையெல்லாம் நல்லா நம்ம சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. இந்த 5 உருண்டையை வந்து மாவிளக்கு தட்டத்துக்கு. ஸோ மீதி எல்லாமே இது வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ பச்சரிசி மாவுக்கு வந்து ஒரு 20-22 உருண்டைக்கு மேலே வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.